ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா நிலம் சார்ந்த பழைய ஆவணங்கள் என்னென்ன. இந்த ஆவணங்கள் உண்மையிலே எந்த நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டது, எந்த வருஷம் தயாரிக்கப்பட்டது, மேலும் இந்த ஆவணங்கள் ஒன்றையும் பற்றி தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பழைய காலத்தில் அதாவது மன்னர் காலத்துலையும் சரி, பிரிட்டிஷ்காரவங்க நம்ம நாட்டை ஆட்சி பண்ண காலத்துலையும் சரி, அவங்களுடைய வருவாய் அதாவது இன்கமோட பேஸாக இருந்தது, அடிப்படையாக இருந்தது நிலவரி தான். அதாவது மக்கள்கிட்ட இருந்து நிலவரியை வசூலிக்கணும். இந்த நிலவரியை முகலாயர்கள் காலத்துல, பழைய ராஜராஜ சோழன் காலத்துல, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக அரசுக்கு வரியை வசூலிப்பார். முகலாயர் காலத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த வரியை வசூலிக்கிறதுக்கு இடையில ஒரு ஆள், அதாவது இடைத்தரகராக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவங்க தான் நீங்க கேள்விப்பட்ட பேர் தான் ஜமீன்தார், ஜாகீர்தார். இதே மாதிரி இவங்க ஜமீன் ஜாகிர், இவங்கெல்லாம் ஜமீன்தார் ஜாகிர்தார்லாம் என்ன பண்றாங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்கி அதுல பெரும்பகுதியை தானே வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத அரசுகிட்ட கொடுக்குறாங்க. இதனால அரசுக்கு அதிகமா வருவாய் இழப்புங்கிறது ஏற்படுது. பிரிட்டிஷ் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, பழைய மன்னராட்சியா இருந்தாலும் சரி, வருவாய் இழப்புங்கிறது அதிகமா ஏற்படுது. இது இது மன்னர் கால மன்னர் காலத்துல இதுல எந்த மாற்றமும் பண்ணல. ஆனா பிரிட்டிஷ்காரன் மக்கள்கிட்ட இருந்து நிலவரி வசூலிக்கிறதுல அவங்களுக்கு அதிகமா இழப்பு ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நிறைய புதிய முறைகளை கொண்டு வராங்க. அதுவும் ஏன் இந்த ஜமீன்தார் ஜாகிர்தார் வரியை வசூலிச்சுக்கிட்டு நம்மளே மக்கள்கிட்ட இருந்து நேரடியா வரியை வசூலிக்கலாம். வரியை அவங்கள்ட்ட இருந்து நேரடியா வசூலிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பர்சன் எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலத்தோட அளவு, அதாவது அளந்து எவ்வளவு பரப்பு வச்சிருக்காங்க, அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதுல நஞ்சையா புஞ்சையா என்ன விளையுது, அதுக்கேற்ற மாதிரி நிலவரியா வசூலிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக கொண்டு வந்ததுதான் ஒவ்வொரு நிலவர திட்டமுறைகள், அதாவது செட்டில்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம இதுல பார்த்துட்டு ஓல்டு செட்டில்மெண்ட் ஓஎஸ்ஆர் சொல்றாங்க, ஓஎஸ்ஆர் ஆர்எஸ்ஆர் அதுக்கடுத்து கொண்டு வரப்பட்டது. எஸ்எல்ஆர் அதுக்கடுத்து கொண்டு வரப்பட்டது. ஐஎஃப்ஆர் அது இனம் பதிவேடு அது சார்ந்தது. சரி வாங்க இதுல ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஓஎஸ்ஆர் அதாவது ஒரிஜினல் செட்டில்மெண்ட். இதுல தான் இது ஓஎஸ்ஆர், இந்த ரிஜிஸ்டரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது எங்க கிடைக்கும்னு பார்த்தோம்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல கிடைக்கும், இல்லைன்னா நீங்க பழைய ஆவண காப்பகத்துல தான் தேடி பார்க்கணும். இந்த ரிஜிஸ்டர் எந்த கிராமங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ரைத்துவாரி கிராமங்கள். பழைய ரைத்துவாரி கிராமங்கள்னா எதுன்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ்காரன் மக்கள்கிட்ட இருந்து வரியை நேரடியா வசூலிக்கணும். பிரிட்டிஷ்காரன் மக்கள்கிட்ட இருந்து வரியை வசூலிக்கணும்னு நினைக்கும் போது அது அவங்க கொண்டு வந்த நிலவரி திட்ட முறைகளை எல்லா கிராமங்கள்லயும், அதாவது எல்லா கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் அதை நடைமுறைப்படுத்தல. ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியை நடைமுறைப்படுத்தினா குறிப்பிட்ட சில கிராமங்கள் பார்த்தோம்னா ஜமீன்களோட கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. ஜமீன்களோட கட்டுப்பாட்டுல இல்லாத அவங்க நடைமுறைப்படுத்தின கிராமங்களுக்கு இல்ல, அந்த கிராமங்கள் தான் பழைய ரைத்துவாரி கிராமங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ரயத்துனா ஒண்ணுமே இல்ல, மக்கள். ரயத்துனா உழுபவர்கள். ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை யாரு உழுறாங்களோ அவங்களதான் ரயத்துன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து நேரடியா வரி வசூலிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஒரிஜினல் செட்டில்மெண்ட், அதாவது பழைய நிலவரி திட்டம். ஓகே, இது இந்த பழைய நிலவரி திட்டங்கிறது பழைய ரைத்துவாரி கிராமங்கள்ல நடைமுறைப்படுத்தப்படுது. இது எப்ப அவங்க அதுக்காக நிலவரியை ஃபர்ஸ்ட் நடைமுறைப்படுத்தணும்னா ஒருத்தவங்கள்ட்ட எவ்வளவு நிலம் இருக்குங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சர்வே பண்றாங்க. சர்வே பண்ண பீரியட் பார்த்தோம்னா 1860 to 1890 இந்த டைம்ல சர்வே பண்றாங்க. சர்வே பண்ணிட்டு இதை ஃபைன் பண்ணி ஒரு பிரிண்டட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ங்கிறது முதலா எப்போ வருதுன்னா இந்த ஓஎஸ்ஆர் ஒரிஜினல் செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் தான் முதல்ல ஒரு பிரிண்டட் ஃபார்ம் ஆஃப் ரிஜிஸ்டர், நிலவரி வசூலிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிண்டட் ஃபார்ம் ஆஃப் ரிஜிஸ்டர் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஓஎஸ்ஆர் தான். எந்த வருஷம் உருவாக்கப்படுது டாக்குமெண்டா மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1898 தான் இந்த டாக்குமெண்டா மாற்றப்படுது. இது கலெக்டர் ஆஃபீஸ்ல கிடைக்கும்னு சொல்லுவாங்க.
இது வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா ஆர்டிஐலயும் சரி, சாதாரண மக்களும் சரி, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அதிகமா மனு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மனுக்கள்ல ஒரு பெரும் பகுதி மனுக்கள் ஒரு 50% கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேல கூட சொல்லலாம். அதுவும் ஆர்டிஐ எல்லாம் பார்த்தோம்னா பெரும் பகுதி மனுக்கள் வந்து இந்த ரிஜிஸ்டர், இந்த ஓஎஸ்ஆர், ஆர்எஸ்ஆர், எஸ்எல்ஆர், ஐஎஃப்ஆர் இந்த இதோடைய நகல்கள் வேணும், நகல் கொடுங்க, நகல் கொடுங்க, காப்பி தான் அதிகம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இந்த ரிஜிஸ்டர் வந்து 1898லயே உருவாக்கப்பட்டதுங்கிறதுனால, இந்த ஆவணம் வந்து பெரும்பாலும் வந்து ஒண்ணு சிதிலமடைஞ்ச நிலைமையில இருக்கும் எல்லா கலெக்டர் ஆபீஸ்லயும், இல்லைன்னா இருக்காது. இதுதான் இந்த ஆவணத்துடைய தற்போதைய நிலைமைங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம். ஆர்எஸ்ஆர் மீன்ஸ் ரிவிஷன் சர்வே அண்ட் ரீசெட்டில்மெண்ட். அந்த பழைய ரைத்து வரி கிராமங்கள் இருக்குல்ல, அதே கிராமங்களை திரும்பி சர்வே பண்ணாங்க. ஏன்னா 1860 வரைக்கும் சர்வே பண்ணும்போது நிலத்தை ஒருத்தர் உரிமையா வச்சிருப்பார். அதுக்கு அடுத்து திரும்பி சர்வே பண்ணும்போது அந்த நிலத்தோட உரிமையாளர் மாறுவார். ஓகேங்களா? அதனால திரும்பி சர்வே பண்றாங்க. அப்படி சர்வே பண்ணி உருவாக்கப்பட்ட ரிஜிஸ்டர் பேர் தான் ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர். தமிழ்ல வந்து ரீசெட்டில்மெண்ட் பைசாலதி ரிஜிஸ்டர்னு போட்டிருப்பாங்க. இதுவும் அதே பழைய ரைத்துவாரி கிராமங்கள்ல மட்டும்தான் இந்த ரீசர்வேங்கிற ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்தப்படுது. இப்ப ஜமீன்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்த கிராமங்கள் தொடர்ந்து ஜமீனோட கட்டுப்பாட்டிலேயே தான் விடப்படுது. அந்த கிராமங்கள்ல வந்து சர்வே பண்ணப்படல. ஜமீன்தாரோட கட்டுப்பாடு, அவங்கதான் நிலவரியை வசூலிச்சு அரசுகிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது இந்த ஓஎஸ்ஆரும் சரி, ஆர்எஸ்ஆரும் சரி எப்போ உருவாக்கப்படுதுன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல தான் உருவாக்கப்படுது. சர்வே, இந்த ஆர்எஸ்ஆருக்கான சர்வே எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா ரீசர்வே 2011 ஆரம்பிக்கிறாங்க. 11 ஆரம்பிச்சு ஒர்க் முடிச்சுட்டு டாக்குமெண்டா உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கையால எழுதப்பட்டது, அதாவது ஹேண்ட் ரிட்டன் ஃபார்ம் எப்போ உருவாக்கப்படுதுன்னா 1922 உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து இதை வந்து இதுல இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பிரிண்டட் ஃபார்மா எப்போ ரிலீஸ் பண்றாங்க, ஃபைனல் பண்ணி பிரிண்டட் ஃபார்மா எப்போ விடுறாங்கன்னு பார்த்தோம்னா 1926 இல்லைன்னா 27. இந்த ரிஜிஸ்டர்ல பெரும்பாலும் ஒன்று 26ன்னு வருஷம் போட்டிருக்கோம், இல்லை 27ன்னு போட்டிருக்கோம். இந்த ரிஜிஸ்டர் வந்து பார்த்தோம்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல கிடைக்கும். நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதாவது உங்க ஊர் வந்து பழைய ரைத்தவாரி கிராமமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரிஜிஸ்டர் தாராளமா கலெக்டர் ஆஃபீஸ்ல கிடைக்கும். இதுவும் வந்து இப்போதைக்கு 2024 நடக்குதுன்னா இதுக்கும் பார்த்தோம்னா 100 வருஷம் ஆயிடுச்சுங்கிறப்ப இந்த ரெஜிஸ்டரும் கொஞ்சம் டேமேஜா தான் இருக்கும். ஆனா பெரும்பாலான வில்லேஜுக்கு ஈஸியா கேட்டு வாங்கிடலாம். 1 or 2 ரெஜிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜா இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது எஸ்எல்ஆர். அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நிலவரியை வந்து மக்கள்கிட்ட இருந்து நேரடியா வசூலிக்கணும்னு முடிவு பண்றாங்க. இடைத்தரகர்கள் எல்லாத்தையுமே ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒழிச்சுட்டு ரயத்வாரியா மாத்தணும். எல்லா நிலங்களுமே அரசோட நேரடி கட்டுப்பாட்டுல ரயத்வாரி கிராமங்களா மாத்துறாங்க. அப்படி அரசு முடிவு பண்ணி கொண்டு வந்து சர்வே பண்றாங்க. அந்த ஜமீன் கட்டுப்பாட்டுல இருக்கிறது, அப்புறம் இனாமா கொடுத்த நிலங்கள், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கு. இந்த பழைய ரயத்வாரி கிராமங்களை தவிர்த்து மத்த எல்லாத்தையுமே சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்வே பண்ணி நிலவரிங்கிறத நிர்ணயம் பண்றாங்க. உரிமையாளர்களுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு அப்புறம் நிலவரி நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு பட்டாவும் வழங்கப்படுது. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு பதிவேடுகள்லயும் பட்டாதாரர் யாரு அல்லது நிலச்சுவந்தாரர் யாரு அப்படிங்கிற விஷயத்த கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கான பட்டா நம்பரும் வழங்கப்பட்டிருக்கும். ஓகே, இந்த எஸ்எல்ஆர் பத்தி பார்க்கலாம். எஸ்எல்ஆர் மீன்ஸ் செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா செட்டில்மெண்ட் லேண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ரிஜிஸ்டர் வந்து இனாம் கிராமங்களுக்கும் ஜமீன்களோட கட்டுப்பாட்டுல இருந்த கிராமங்களுக்கும் இந்த எஸ்எல்ஆர்ங்கிற ஆவணம் வந்து உருவாக்கப்படுது. எப்ப சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாங்க 1950 65 இந்த காலகட்டத்துல வந்து இந்த நிலங்கள் ஜமீன்களோட கட்டுப்பாட்டுல இருந்த நிலங்களும் சரி, இனாமா வழங்கப்பட்ட நிலங்களும் சரி சர்வே பண்றாங்க. சர்வே பண்ணிட்டு செட்டில்மெண்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் கையால் எழுதப்பட்ட பிரதியை உருவாக்குறாங்க. ஹேண்ட் ரிட்டன் ஃபார்ம், அது வந்து எஸ்எல்ஆர்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. அதுல கையால் எழுதப்பட்ட பிரதி, அதுல பார்த்தோம்னா எந்த வருஷம் உருவாக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா 1956 அப்புறம் 1957 இந்த வருஷங்கள்ல உருவாக்கப்படுது. அப்புறம் இது வந்து பிரிண்டட் ஃபார்ம் ஃபைனல் பண்ணிட்டு பிரிண்டட் ஃபார்மா எப்போ உருவாக்குறாங்கன்னு பார்த்தோம்னா 1961 63 இந்த 3 வருடங்கள் ஏதோ ஒரு வருஷம் உங்க ஊருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1961
1963 இதுதான் கொடுத்துருப்பாங்க. இந்த எஸ்எல்ஆர் அதாவது செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் இல்ல செட்டில்மெண்ட் லேண்ட் ரிஜிஸ்டர். இந்த பதிவேடு இருக்கிற கிராமங்கள் ஜமீன் மற்றும் இனம் கிராமங்கள். இந்த கிராமங்களுக்கு ஓஎஸ்ஆர் கிடையாது, ஆர்எஸ்ஆரும் கிடையாது. மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே தன்னுடைய வில்லேஜ் ஜமீன் வில்லேஜா இனம் வில்லேஜா நல்ல பழைய ராயத்தவாரி கிராமமா என்னன்னு எதுன்னு தெரியாம ஒரு மனு கொடுக்குறாங்க. ஆர்டிஐல கொடுக்குறாங்கன்னா வரிசையா ஓஎஸ்ஆர் ஆர்எஸ்ஆர் எஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆர் அப்படி அந்த ஆவணங்களை பத்தி எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இல்லை. தெரியாம அவங்க பாட்டுக்கு மொட்டையா கொடுக்குறாங்க. இந்த ஆவணங்கள் கொடுக்கல, தகவல் அறிவு உரிமை சட்டத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஆவணங்கள் கொடுக்கலன்னா அப்பீல் போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆவணங்களை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு விழிப்படையணும். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். ஓகேங்களா? பொதுமக்கள் நிறைய பேர் இதுக்காக தொடர்ந்து கலெக்டர் ஆஃபீஸ் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து எஸ்எல்ஆர் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ நம்ம பார்க்கணும். அடுத்து இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டருங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா பழைய மன்னர்கள் காலத்துலயும் சரி, அதுக்கு அடுத்து இருந்த பிரிட்டிஷ்காரங்க காலத்துலயும் சரி, ஒரு நிலத்தை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கிஃப்ட் அதாவது கொடையா கொடுப்பாரு. ஃப்ரீயா கொடுப்பாரு. அப்படி கொடுத்தவர் யாரு, யாருக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர்ல தான் அடங்கியிருக்கும். இந்த இனாம் ஃபேர் ரெஜிஸ்டருக்கு சாதாரணமா ஒரு நிலத்துக்கு உரிமையாளருக்கு பட்டா நம்பர்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த இனாம் ரெஜிஸ்டர்ல டைட்டில் டீட் அதாவது டைட்டில் டீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. டைட்டில் டீட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தனியா இனாம் கமிஷன் ஒண்ணு 1858 உருவாக்குறாங்க. இனாம் கமிஷனை உருவாக்கி இந்த இனாம் ஆர்டர்ஸ் அதாவது இனாம் சாசனங்களை உருவாக்கி இனாம்தாரர்களுக்கு அதாவது இனாம்தாரர்கள் யாரு இனாமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி ரெஜிஸ்டரா மாத்துறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்ம் தான், பிரிண்டட் ஃபார்ம் கிடையாது. இந்த ரெஜிஸ்டர் கையால் எழுதப்பட்டது தான். இந்த ரெஜிஸ்டர் உருவாக்கப்பட்ட வருஷம் 1861 நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி அது தப்பு தான். இது வெரிஃபை தவறு. 1865 இந்த ஆவணம் சரிபார்க்கப்பட்டது, வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனா எப்போ உருவாக்கப்பட்டதுங்கிற டீட்டெயில அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்டேட் பண்றேன். அடுத்து யூடிஆர். இதுதான் மக்கள் அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அதிகமா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் சரி, தாலுகா ஆபீஸும் சரி, ஆர்டி ஆபீஸ்க்கும் போறாங்கன்னா இந்த யூடிஆர். அதாவது யூடிஆர்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன, யூடிஆர்ங்கிறது ஃபர்ஸ்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க. யூடிஆருக்கு முன்னாடி சர்வேங்கிறது 1927 அப்போ ஒரு ரெஜிஸ்டர் உருவாக்குறாங்க சர்வே பண்ணி. அதை விட்டு 1961 ஒரு ரெஜிஸ்டர் உருவாக்குறாங்க. அதாவது ஆர்எஸ்ஆர் எஸ்எல்ஆர் இந்த ஆவணங்கள்லாம் உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுது, நிலத்தை அளக்கவே இல்லை, உரிமையாளர்கள் யாருன்னு தெரியல. அது இல்லாம இந்த பதிவேடுகள்ல அதிகமான என்ட்ரிஸ், உரிமையாளர்கள் யாரு என்ட்ரிஸ் அதிகமா உருவாக்கப்படுது. நிலம் அதிகமா உடையுது. சப்டிவிஷனுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால நிலத்தோடைய தற்போதைய உரிமையாளர் யார் அப்படிங்கறத அரசு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குது. அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அப்டேட்டிங் ரெஜிஸ்ட்ரி, அதாவது நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம். அப்டேட்டிங் ரெஜிஸ்ட்ரி. இந்த சர்வே பண்ணி இதுல உருவாக்கப்படுற ஆவணங்கள் பார்த்தோம்னா யூடிஆர் ஏ ரெஜிஸ்டர், இதுல ஏ ரெஜிஸ்டர், யூடிஆர் ரெஜிஸ்டர், யூடிஆர் எஃப்எம்பி, இதெல்லாம் இந்த ஆவணங்களும் உருவாக்கப்படுது. இதை தாண்டி நிறைய ஆவணங்கள் இருக்கு. இதுல சொல்லப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே அடிப்படை ஆவணங்கள், ஒரு கிராமத்தோட அடிப்படை ஆவணங்கள் தான் சொல்லியிருக்கேன். சர்வே எப்ப கண்டக்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா 1979 இருந்து 1986 வரை சர்வே நடத்தப்படுது. சர்வே நடத்தப்பட்டு இது பிரிண்டட் ஃபார்ம் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆவணங்கள் உருவாக்குறதா 1987 உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து நத்தம் செட்டில்மெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த ஓஎஸ்ஆர், ஆர்எஸ்ஆர், எஸ்எல்ஆர் அப்புறம் யூடிஆர், இதுல எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா விளைநிலங்கள் தான். அதாவது விவசாயத்துக்காக பயன்படுத்தப்பட்ட நிலங்களும் அதை தாண்டி அரசு புறம்போக்கு நிலங்களும் தான் நில அளவை செய்யப்பட்டது. மக்கள் குடியிருந்த குடியிருப்பு பகுதி, அதாவது நத்தம்னு இப்ப சொல்றாங்க, அந்த பகுதி நில அளவை செய்யப்படாமலே இருந்தது. அதோட உரிமைதாரர்கள் யாரு என்னன்னு தெரியாம இருந்தது. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் நத்தம் செட்டில்மெண்ட், அதாவது நத்த நிலவரி திட்டம்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. இது சர்வே 1988 ஆரம்பிச்சு 1996 வரை நில அளவை நடைபெற்று 1996 நத்தம் செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க.
இது நத்தம் ஏ ரிஜிஸ்டருங்கிறது பேஸ், நத்தம் எஃப்எம்பி அதெல்லாம் உருவாக்குறாங்க. நத்தம் நிலத்தை பொறுத்தளவுக்கு ஒருத்தவங்களும் யாரு எவ்வளோ நிலத்தை அனுபவம் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கலந்து அவங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. இதுதான் நத்தம் செட்டில்மெண்ட். அதுக்கடுத்து டவுன் சர்வே அப்படிங்கிறத பார்க்கலாம். டவுன் சர்வே செட்டில்மெண்ட் இது ஒன்றுமே இல்லை. இது வந்து நகரப்பகுதிகள், அதாவது முனிசிபாலிட்டிஸ், மாநகராட்சி பகுதிகளில் இருக்கிற அனைத்து நிலங்களை அளந்து குடியிருப்பு பகுதியை அளந்து அவங்களுடைய விவரங்களை பதிவு செய்து அவங்களுக்கு பட்டா வழங்கப்படாத இருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த டவுன் செட்டில்மெண்ட். இது வந்து இந்த ஒர்க் வந்து 2007 ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக உருவாக்கப்பட்ட ரெஜிஸ்டர் என்னன்னு பார்த்தோம்னா டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர், TSLR அப்படிம்பாங்க. இந்த ஒர்க் வந்து இன்னும் முடியல. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய மாநகராட்சிகள்லையும் நிறைய நகராட்சிகள்ல இந்த ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. 14 முனிசிபாலிட்டிஸ்லயும் 34 கார்பரேஷன்ஸ்லயும் இந்த ஒர்க் இப்போ ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. இதுதான் தற்போதைய நிலைமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் 100% உண்மைதான். ஏன்னா இந்த ஆவணங்கள் இந்த சொல்லப்பட்ட வருடங்களும் சரி, இந்த ஆவணங்களை பற்றிய தகவல்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க வருவாய்த்துறையால் உருவாக்கப்பட்ட தகவல்கள் தான். வருவாய்த்துறையுடைய தகவல்கள் அனைத்தையும் திரட்டி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.